காவேரியை கடுப்பேத்தி பார்க்குறதுல விஜய்க்கு என்ன ஒரு ஆனந்தம்! கோவப்படும்போது கூட நம்ம காவேரி பேரழகு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க தட்டி விட்டு, கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவ தருவீங்க. ஆக மொத்தத்தில நம்ம விஜய் வந்து திருந்தவே மாட்டார் போலயே! அப்படிதான் வந்து தோணுது. இந்த மாரிலாம் காவேரியை கொஞ்சம் கடுப்பேத்தி தான் பார்க்கணும். ஏன்னா, அவங்க நம்ம விஜய ரொம்ப தானே காக்க விடுறாங்க. அப்படியும் நம்மளுக்கு தோணுது. இப்போ பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு போன விஜய் தாத்தா கிட்ட பேசிட்டு, இங்க வெண்ணிலாவோட நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நர்ஸுக்கிட்டயுமே பார்த்தீங்கன்னா, கேட்டதுக்கப்புறம் வெண்ணிலாவ பார்க்குறதுக்கு ரூமுக்கு போறாங்க. அந்த டைம்ல வெண்ணிலா நல்லாவே தூங்கிட்டு இருக்கிறாங்க. இங்க வெண்ணிலாவ விஜய் டிஸ்டர்ப் பண்ணாமயே பார்த்துட்டு வராரு. நல்ல வேளை நல்லாவே தூங்கட்டும் வெண்ணிலா. இல்லைன்னா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, ஒரு அலப்பறைய வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. விஜய புடிச்சு வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய போக விடாம வந்து தடுத்திருப்பாங்க. எப்படியோ நம்ம விஜய் போன டைமில் வந்து வெண்ணிலா தூங்குனது ரொம்பவே நல்லதாக போச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே வீட்டுக்கு வந்த விஷயத்த நம்ம காவேரி கிட்ட விஜய் வந்து சொல்லலை போல். இங்கே நம்ம காவேரி விஜய் ஒரு வேளை இங்கேருந்து வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே விஜயை தேடி விஜய் வீட்டுக்குமே நம்ம காவேரி வந்து போகிறாங்க. ஜன்னல் வழியாக வந்து எட்டி எட்டி பார்க்குறாங்க. லைட்டும் எரியலை, விஜயும் காணோம். ஒருவேளை நம்ம பேசினதுக்கப்புறம் விஜய் மனசு மாறி வந்து அவர் வீட்டுக்கே போயிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம காவேரி மனசுக்குள்ள பல யோசனைகள் வந்து பல கேள்விகள் வந்து போயிட்டுருக்கு. இப்போ என்னதான் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா, மாமி ஞாபகம் வந்து காவேரிக்கு வருது. அவங்கக்கிட்ட கேட்டால் தான் விஜயை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே மாமி கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. இங்கே காவேரி வந்ததுமே பார்த்தீங்கன்னா, மாமி மூஞ்சியை திருப்பிக்கிறாங்க. என்ன மாமி என்னை பார்த்து பேச மாட்டேறீங்க, என் மேலே கோவமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ என்ன எதுக்காக என்னை தேடி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இல்லை, அந்த எங்கள் பக்கத்து வீட்டில் இருந்தார்ல எதிர்த்தாப்புல, அவரை காணோம், அவர் வீட்டில் லைட்டும் எரியலை, எங்கே போனான்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு வேளை வீடு என்னமோ காலி பண்ணிட்டு போயிட்டாரோ நைட்டோட நைட்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் தோணுச்சு. அதான் உங்ககிட்ட வந்து ஒரு எட்டு கேட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன். அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்ட மாமிக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. அவரை எதுக்கு நீ தேடிட்டு இருக்கிற, அதை இன்னும் சண்டை போட்டு அந்த பையன் மனசை கஷ்டப்படுத்தலாம்னு நினச்சிட்டு தான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறியா, உங்கள் குடும்பத்துக்கு ஒரு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தையத்தக்கான இங்கே மாமி குதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் இல்லை மாமி, நான் அவர்கிட்ட பேசுனதுக்கு சாரி கேட்கலான்னு சொல்லிட்டு தான் நான் கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள் அவர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்குறாங்க. அப்போ தானே நைஸாக பேசினா தானே மாமிக்கிட்டேருந்து விஷயத்த வாங்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம காவேரி பக்காவாக பிளான் பண்ணி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓ அப்படியா, சாரி கேட்கலான்னு நினச்சியா, சரி சரி. அந்த பையன் எதுவும் ஒரு சின்ன வேலையாக வெளியே போனான், வீடெல்லாம் காலி பண்ணல, அந்த போயிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு போயிருக்கிறான், வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு மாமி இருந்துக்கிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்படியா மாமி, சரி சரி, நான் அவர் வந்ததுக்கு அப்புறமே நான் அவர்கிட்டயே சாரி கேட்டுக்கிறேன் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாமி சும்மா இல்லாமல் இந்த மாதிரி அந்த பையன் நல்ல பையனாக இருக்காமா காவேரி, நல்ல பணக்கார பையன், ரொம்ப அழகாகவும் இருக்கான், பாசக்காரனாகவும் இருக்கான், அதே நான் உன்னை யோசிச்சு வச்சுருக்கேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. என்ன மாமி என்ன யோசிச்சு வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி இருந்துக்கிட்ட கேட்குறாங்க. எங்கள் சொந்தக்கார பொண்ணில் ரொம்பவே நல்ல பொண்ணு ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணுக்கு வரன் தேடிட்டு இருக்கிறாங்க, பேசாமல் விஜயை வந்து நான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இதை கேட்ட காவேரிக்கு செம்ம காண்டாகுது. என்ன மாமி நீங்கள் விஷயம் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறீங்க, ஆல்ரெடி அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சாம்ல, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஓ அது தெரியும், அதை தான் பொண்டாட்டி தான் வந்து அந்த பையனை இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறேன், வேணான்னு சொல்லிட்டு தானே அது போயிட்டு அவங்க அம்மா வீட்டில் இருக்குது, அந்த பையனும் எவ்வளோ நாள் பொண்டாட்டிக்காக இப்படிலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான், இவன் மேலே உண்மையான பாசம் வச்சுருந்துச்சுன்னா அந்த பொண்ணு இப்படிலாம் பண்ணுமா, அப்படிப்பட்ட பொண்ணு எதுக்கு இந்த பையனுக்கு, அந்த பையன் வரவும் நான் அந்த பொண்ணை வந்து டிவோர்ஸ் பண்ண சொல்லலான்னு இருக்கிறேன் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட காவேரிக்கு இன்னுமே கோபம் பார்த்தீங்கன்னா உச்சக்கட்டத்துக்கு வருது. ஒரு மாதிரி வந்து நான் பண்ணுவார் டிவோர்ஸ், அவ்வளோதான், கொன்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மனசுக்குள்ளேயே பேசுகிறேன்னு சொல்லிட்டு சவுண்டாக பேசுகிறாங்க. இங்கே மாமி காதலுமே விழுந்துருது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அது இல்லை மாமி, அதெல்லாம் அவர் பண்ண மாட்டார், இங்கே பக்கத்தில் சொன்னாங்க அவர் ஒய்ஃபு மேலே அந்தளவுக்கு பாசம் வச்சுருக்கிறாராமே, அப்புறம் எப்படி வந்து அவர் டிவோர்ஸ் பண்ணுவார், அதெல்லாம் வாய்ப்பே இல்லை மாமி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நான் பேசி பண்ண வச்சுருவேன், அந்த பொண்ணுக்கே இந்த தம்பியை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லை, அப்புறம் எதுக்கு அந்த பொண்ணுக்காக வந்து வெயிட் பண்ணணும், இந்த தம்பி லைஃப்பில் வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே
பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இங்க மாமா வந்துடுறாரு. "என்ன இவ்வளோ தீவிரமா பேசிட்டு இருக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து விஷயத்த மாமி வந்து சொல்றாங்க. "ஓ! அப்படியா? உண்மையாவே சூப்பர் தான்மா. நீ எடுத்த முடிவு தான் கரெக்ட்டு. நான் கூட சொல்லான்னு தான் நெனச்சேன். விஜய் தம்பி ரொம்பவே நல்ல பையன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரி அப்படியே பார்த்தீங்கன்னா, மனசுக்குள்ள அவ்வளோ கோவத்தோட நின்னுட்டு இருக்கிறாங்க. அவங்களுமே இன்னும் என்னென்னமோ பேசி பார்க்குறாங்க. மாமா, மம்மி கேட்குற மாரி இல்ல. அப்புறம் மாமா போனதுக்கப்புறம் மாமன்கிட்ட அப்படியே 1க்கு 2ஆ என்னென்னமோ சொல்கிறாங்க. அந்த பையன் ரொம்பவே பொறுக்கி பையன். நீங்களாம் இப்படி வெளி தோற்றத்த வச்சு முடிவு பண்ணிறாதீங்க. நான் கேள்விப்பட்டேன். ரொம்பவே ரவுடி பையனாம்ல. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய பத்தி 1க்கு 2ஆ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போலாம் கொஞ்சம் மாமி அப்படியே ஒரு மாதிரி தான் ரியாக்ஷன் பண்றாங்க. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா, மறுபடியுமே அந்த கல்யாண விஷயம், அந்த பொண்ணு விஷயத்த பத்தி தான் பேசுறாங்க. இந்த மம்மி திருந்தவே திருந்தாத போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்க காவேரி நெனச்சுக்கிறாங்க. இங்கே இது பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு நம்ம விஜய் வந்துடுறாரு. விஜய் வந்ததை பார்த்துட்டு நம்ம காவேரி சடனாக சைலண்ட் ஆயிடுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, மாமி இங்கே விஜய்கிட்டேயுமே விஷயத்த சொல்கிறாங்க. "என்னப்பா உனக்கு பொண்ணு ஓகே தானே? பேசிடலாமா? பேசி முடிச்சிடலாமான்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இங்கே காவேரி இருக்கனால காவேரி கடுப்பேத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே விஜயுமே ஓகே மாமி, அதெல்லாம் எனக்கு முழு சம்மதம். நீங்கள் பார்த்தா சரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, "ஓ! அப்படியா விஷயம்? சரி, சரி." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காவேரி அந்த இடத்த விட்டு விஜய்கிட்ட கோவிச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. காவேரி போனதுக்கப்புறம் மாமிக்கிட்ட விஜய் இருந்துக்கிட்டு, "நான் சும்மா ஃபன் பண்ணேன் மாமி. நீங்க பாட்டுல சீரியஸா எடுத்துக்கிட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. அதெல்லாம் வேணாம். எனக்கு என் பொண்டாட்டி மட்டும் தான்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. இத நம்ம காவேரி இருக்கும்போது சொல்லியிருந்தா, அவங்க மனசுமே கொஞ்சம் சந்தோஷப்பட்டுருக்கும். இப்படி கோவிச்சுக்கிட்டுலாம் போயிருந்திருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்க குமரன் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய போயிட்டு வரும்போது, இங்க சாரதாம்மா, பாட்டி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்குறாங்க. அப்போ ஒரு ஃபன் என்னென்னா பார்த்தீங்கன்னா, இங்கே பாட்டி கண்ணாடியே போடாம, இது என்ன கருப்பு கலர் புடவையா இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு காமெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. "ஐயோ! பாட்டி கண்ணாடிய போட்டு பாருங்க. அது கலர் புடவ தான்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே, இங்கே பாட்டி கண்ணாடிய போட்டு பார்க்கவுமே அந்த புடவ ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதேமாரி சாரதாம்மாக்குமே பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் ஒரு புடவ வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. ஆனா, அது அவங்களுக்கு அந்த அளவு பிடிச்ச மாதிரி தெரில. எங்க குமரன் மனசு வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சூப்பரா இருக்கே தம்பி புடவ" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. உடனே இங்கே காவேரி இருந்துக்கிட்டு அமைதியா இல்லாம, "இப்ப இதுவே நாங்க எடுத்துட்டு வந்திருந்தா இல்லாத குறைய சொல்லியிருப்பாங்க. நீங்க எடுத்துட்டு வந்தனால தான் பிடிக்கலைனாலும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க மாமா." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்க சாரதாவ ஒரு மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்க நர்மதாவுக்கும் அழகா ஒரு ட்ரெஸ் எடுத்து வந்திருக்கிறாங்க. ஆனா, காவேரி, கங்கா இவங்க 2 பேத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, நம்ம குமரன் வந்து எதுவுமே எடுத்துட்டு வரல. "பார்த்தேன். அது எது உங்களுக்கு செட் ஆகும்னு சொல்லி எனக்கு சரியா தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க. இதனால சாரதாம்மா இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, இங்க காவேரி, கங்கா 2 பேத்தையுமே பார்த்தீங்கன்னா கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. "நீங்க என்ன கிண்டல் பண்றீங்களா? பாரு தம்பி உங்களுக்கு ஒண்ணுமே எடுத்துட்டு வரல. ஏன்னா நீங்க எடுத்துட்டு வந்தா 10 பல குறை சொல்லுவீங்க. அதனால தான்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாரி சந்தோஷமா வந்து ஜாலியா பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம விஜய் வந்து பால்கனியில வந்து நின்னுட்டு இருக்கிறாரு. இங்க காவேரி வேகமா யாருமே இல்லாத டைம்ல பார்த்தீங்கன்னா, இங்க விஜய் கிட்ட போயிட்டு பேசுறாங்க. "எவ்வளோ தைரியம் இருந்தா நீங்க வேற பொண்ண மேரேஜ் பண்றதுக்கு ஓகேன்னு சொல்லுவீங்க? போங்க. அந்த பொண்ணையே போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு என் பக்கம் வந்துடாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே செம்மையா கோவப்பட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. "அட காவேரி, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இதெல்லாமா நீ சீரியஸா எடுத்துக்குவ? எனக்கு இந்தா இருக்கு என்னோட தேவதை, என்னோட சொக்க தங்கம். என்னோட பொண்டாட்டி இருக்கும்போது எனக்கு வேற ஒரு கல்யாணம் அது கனவுல கூட நடக்காது. சும்மா மாமா கூட விளையாண்டேன். உன்னை அந்த மாதிரி கடுப்பேத்தி பார்க்குறதுல எனக்கு ஒரு சந்தோஷம் தான். இது கூட உனக்கு தெரியாது காவேரி." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "இந்த மாதிரிலாம் சும்மா சும்மா நீங்கள் என்னோட ஃபீலிங்ஸ் கூட விளையாடிட்டு இருக்காதீங்க. அப்புறம் நடக்கிறதே வேற. என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிடுவீங்களா? அவ்வளோதான் கொன்றுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம காவேரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இவங்களுக்குள்ள அப்படியே ரொமான்ஸு ஸ்டார்ட் ஆகுது. "அப்படியா காவேரி? அதெல்லாம் வந்து உன்னை விட்டு நான் அவ்வளோ சீக்கிரத்துலலாம் போயிருவேனா? அதெல்லாம் வந்து நான் செத்தா தான் நடக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து பேசுறாரு. இதை கேட்ட நம்ம காவேரி கோவப்படுறாங்க. "இப்படிலாம் பேசாதீங்க." சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க.
ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இங்கே விஜய், காவேரி 2 பேருமே நல்லா சந்தோஷமா பேசி சிரிச்சுட்டு இருக்கத, ஒரு பக்கம் நம்ம கங்கா பாட்டி 2 பேருமே பார்த்துடுறாங்க. உடனே வந்து கங்கா இருந்துக்கிட்டு, "நான் போயிட்டு காவேரிய கூப்பிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. உடனே பாட்டி இருந்துக்கிட்டு, "ஏய் எதுக்குடி நீ அவங்கள டிஸ்டர்ப் பண்ற? அதெல்லாம் ஒண்ணும் கூப்பிட வேணாம். காவேரி விஜய் கிட்ட பேசிட்டே வரட்டும். பாரு எவ்வளோ சந்தோஷமா இருக்கா காவேரி அந்த பையன் கூட பேசும்போது. ஆனா உங்க அம்மா தான் எதையுமே புரிஞ்சுக்கவே மாட்டா. அந்த பிள்ளைங்கள சேர்த்து வச்சா தான் என்ன அவளுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. "சரி வா நம்ம போலாம், போயிட்டு தூங்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே பாட்டி, காங்கா 2 பேருமே போயிடுறாங்க. இங்கே இப்போ விஜய் இருந்துக்கிட்டு காவேரி கிட்ட, "நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வரியா காவேரி ப்ளீஸ்?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. "ஏன் எதுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. "உனக்காக தான் நான் ஒரு சர்ப்ரைஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுதான் வந்து ஒண்ணும் இல்லாம போயிடுச்சே. உன்னை வந்து எம்டி சீட்டில் உட்கார வச்சு நான் பார்க்கணும். அப்போ தான் என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் காவேரி. நீ வரையா? வீட்டில் ஏதாச்சும் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு ரீசன் சொல்லிட்டு வா." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே ரொம்ப கெஞ்சவும் பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரி இருந்தபடி, "சரி நான் வரேன் கிளம்பி. எங்கேயாச்சும் வெளியே போறதா சொல்லிட்டு வரேன் வீட்ல" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இங்கே மார்னிங் அழகா கிளம்பி சாரிலாம் கேட்டுட்டு நம்ம காவேரி வந்து விஜயோட ஆஃபீஸுக்கு போறாங்க. இங்கே விஜய் வந்து காவேரிக்காக அந்த டெக்கரேஷன் பண்ணி வச்சது எல்லாமே அழகா இருக்கு. அத பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்கே விஜய் இருந்துக்கிட்டு காவேரிய கூட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா, எம்டி சீட்ல உட்கார வச்சு அழகு பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறாரு. நம்ம காவேரியுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட்டான விஷயங்கள்லாம் அப்கமிங் எபிசோடில் வந்து நடக்க போகுது. நம்ம எப்போதும் போல் வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.